Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. நம்ம எல்லார் வீட்லேயும் கேண்டில் ஜென்ரலாக கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா கேண்டில் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ இன்வெர்ட்டர் வந்ததுனால அதுக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. பட் நம்ம கேண்டிலை வச்சு வேறு என்னென்ன டிப்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம புது சீசர் பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அது ப்ரெஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்த ஸ்க்ரூ டைட்டாக இருக்கிறதுனால. ஸோ நம்ம ஹெவியாக தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க கேண்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கேண்டிலை அந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஃபுல்லாக லோவர் எண்ட்லேருந்து டாப் வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சிசரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாவி பார்த்தோன்னா சம்டைம்ஸ் லாக்கில் போடும்போது அது சரியாக ட்விஸ்ட் ஆகாது, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பழைய கேண்டில் எடுத்துக்கோங்க. அந்த கேண்டிலை சாவியோட ரெண்டு சைடும் நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த சாவியை நீங்கள் உங்கள் டோரோட லாக்கில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் பண்ணுறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க செவுத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆணி அடித்த ஹோல்ஸ் இருக்கும். இதில் பூச்சி சம்டைம்ஸ் உள்ளே போயிட்டு வரும் அண்ட் அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பழைய கேண்டில் எடுத்து அந்த ஹோல்ஸ் மேலே ரப் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஹோல்ஸ் க்ளோஸ் ஆகிடும். செவுத்தில் இருக்க ஹோல்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி டைல்ஸ்க்கு இடையில இருக்க கேப்லையும் கேண்டில் இப்படி ரப் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த கேப்பும் க்ளோஸ் ஆகிடும். தரையில் இருக்க ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்போவுமே உங்கள் வீட்டில் கேண்டில் வாங்கின உடனே அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம கேண்டிலை வச்சு எடுத்து யூஸ் பண்ணோன்னா நம்மளோட கேண்டில் ரொம்ப நேரத்துக்கு எரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக ஒரு கேண்டில் ½ அன் ஹவருக்கு எரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோன்னா அது 1 ஹவருக்கு எரியும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். மருந்து பாட்டில்லாம் பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லையே அந்த எக்ஸ்பைரி டேட் அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பழைய கேண்டில் எடுத்து அதில் நல்லா எக்ஸ்பைரி டேட் இருக்கிற இடத்துல ரப் பண்ணிட்டிங்கன்னா போதும். எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த பேப்பர் கிளியிற வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் அழியவே அழியாது. சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 6th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பர்ஸோட ஜிப்பெல்லாம் பார்த்தோன்னா சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்கப் ஆகிடும், ஃப்ளோவாக இழுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வேக்ஸை அந்த ஜிப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஜிப்பு நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி கேண்டிலை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ட்ராலி, ஹேண்ட்பேக், பசங்களோட ஸ்கூல் பேக்ஸ்ன்னு எல்லா ஜிப்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். மட்டும் இல்லை, ஜீன்ஸ் பேண்ட்டோட ஜிப்பும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகும். அந்த ஜிப்லையும் நீங்கள் இப்படி கேண்டில் அப்ளை பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக உங்களால் ஜிப் போட முடியும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். புது ஷூ, செப்பல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா அது காலை ஒரு மாதிரி கீறும். அதனால என்ன பண்ணலான்னா எப்போவுமே புது ஷூ இல்லை செப்பல் வாங்கினோன்னே அதோட எட்ஜஸில் இந்த மாதிரி கேண்டிலை வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க. பர்டிகுலராக அந்த பேக் சைட்லலாம் நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷூ இல்லை செப்பல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், எந்த கீறலும் இருக்காது. நீங்கள் வேக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி புது ஷூ அண்ட் செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 8th டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே கேண்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக கேண்டிலை தரையில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது மெல்ட் ஆகி அந்த வேக்ஸ் எல்லாம் தரையில் அப்படியே ஒட்டிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் மூடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் கேண்டிலை வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கேண்டிலை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற சைடு கேண்டிலை மூவ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் வேக்ஸ் பட்டு உங்கள் தரையும் அழுக்காகாது. இப்போ 9th டிப்ஸ் பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர் மூடியோட ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா அடிக்கடி லூஸ் ஆகிடும். நம்ம டைட் பண்ணிகிட்டே இருப்போம். அது ஏன்னா நம்ம கழுவும் போதெல்லாம் அதில் தண்ணி படுறதுனால தான் அது சீக்கிரமாக லூஸ் ஆகிடுது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கேண்டில் மெல்ட் பண்ணோன்னா வேக்ஸ் வந்து ட்ராப்பாக சொட்டும். அந்த வேக்ஸை வச்சு நம்ம ஸ்க்ரூ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோன்னா நம்ம கழுவும் போது கூட ஸ்க்ரூவில் தண்ணி படாது. அதனால வந்து ஹேண்டில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக லூஸ் ஆகிடாது. இதே மாதிரி நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பாட்டமில் இருக்க ஸ்க்ரூவையும் வேக்ஸ் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இப்போ 10th டிப்ஸ் பார்க்கலாம். மழை காலத்தில் பார்த்தோன்னா நம்மளோட டோரை வந்து ஈஸியாக லாக் பண்ண முடியாது. கொஞ்சம் ஹார்டாக புஷ் பண்ணால் மட்டும்தான் லாக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா டோரோட அந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னரில் இந்த மாதிரி வேக்ஸை வச்சு ஃபுல்லாக டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டோரை ஈஸியாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம டோரை க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் டோரில் இருக்க எல்லா ஜாயிண்ட்லேயும் இந்த மாதிரி வேக்ஸை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த வேக்ஸ் வந்து ஒரு நல்ல லூப்ரிகண்ட் மாதிரி ஆக்ட் ஆகி உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் வர சவுண்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். கேண்டில் யூஸ் பண்ணி நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.